அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை சமீபத்தில் அறிவித்தார் ட்ரம்ப். இந்த அறிவிப்பு தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கு 25% வரியை சமீபத்தில் அறிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். அதோடு விடாத ட்ரம்ப், ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் வாங்கினால் கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை கொடுத்தார் ட்ரம்ப். இந்த நிலையில் இந்தியா மீது 25% வரி விதிப்பு அமல்படுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து கொள்முதல் செய்து வரும் நிலையில் இந்தியா மீது மேலும் 25% கூடுதல் வரி விதித்தார். இதன் மூலம் அமெரிக்க சந்தைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்திய பொருட்களுக்கான மொத்த வரி விதிப்பு 50% அதிகரித்துள்ளது. அமெரிக்க அதிபரின் வரி விதிப்பால் தங்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏற்கனவே இலங்கை கடற்படையினர் அத்துமீறல் பிடித்து வரும் மீன்களுக்கு போதிய விலை இல்லாதது, நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் எரிபொருள் விலை உயர்வு என பல்வேறு பிரச்சினைகளால் மீன்பிடி தொழில் நலிவடைந்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வரி விதிப்பு அமலுக்கு வரும் முன்பே இறால் கிலோவுக்கு 100 முதல் 150 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாகவும், அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் நண்டுகள், கணவாய் மீன்கள் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்ய ஆரம்பித்து விட்டனர் என பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தங்கள் ஆதங்கத்தை கொட்டித்திருக்கின்றனர். தமிழகத்தில் இருந்து அமெரிக்காவிற்கு இறால், நண்டு, கணவாய் மீன்கள் அதிக அளவில் ஏற்றுமதியாகின. இது எங்கள் தொழிலுக்கு கை கொடுத்து வந்தது. ஆனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு எங்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது. இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தலையிட்டு நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படும் லட்சக்கணக்கான மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.